அடடடப்பா எபிசோட் 2 முதல் நாளே இந்த பிக் பாஸ் சீசன் தெலுங்கு வந்து பட்டைய கிளப்பிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதே அதர் சீசனா இருந்ததுன்னா முதல் நாளே வந்து அன்பை பகிர்வோம், யாரு கூட சண்டை போடக்கூடாது, பழகி பார்ப்போம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க. 3 டாஸ்க், அதுவும் வேற லெவலான செம டஃப்பான டாஸ்க். அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே இப்பவே குரூப்பிசம் பல சண்டைகள் வந்து ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கடைசியில இதுல ஒரு 5 பேர் வந்து இப்பமே பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. அவங்க பேரையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் 8 தெலுங்குல என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன், நாகமணிகண்டா அப்படிங்கிறவரை எலிமினேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு பிராங்க் பண்ணாங்கல்ல, அதோட தீயி இன்னும் புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு வீட்டுல. ஆனா அந்த நாகமணிகண்டா செம பிளானோட தாங்க வந்திருக்காரு. ஏன்னா ஒரு கட்டத்துல அவரே சொல்றாரு, இந்த பிக் பாஸ்க்கு நான் சாதாரணமா வரல, 6 மாசம் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம பிக் பாஸ் மட்டும்தான் என்னோட குறிக்கோள் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்து இதுக்கு பல ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வந்த முதல் நாளே வந்து பிராங்கா இருந்தாலும் இவரு இந்த வீட்டுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. செம காண்டாயிருவாரு. அதுலயுமே நிறைய பேர் வார்த்தைகள் விட்டுருவாங்க. இவர் வந்து ஒரு இம்பேலன்ஸா இருக்காரு. அதுலயுமே நிக்கில்னு ஒருத்தர் வந்து இங்க வந்து வயசானவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த நாகமணி என்ற சொல்லல, இங்க யார் வயசானவங்க சின்னவங்க யாருமே கிடையாது, எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே போடா போட்டு எல்லார் வாயவும் அடைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 7 பிரதீப் ஆண்டனி தெரிஞ்சிருக்கோம், அவரை மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருக்காருங்க. இன்னும் போக போக என்ன பிளான் எல்லாம் வந்து அவுத்து விட போறாங்கிறது செம இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. சரி, அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோல என்ன சொன்னோம், இந்த சீசன்ல நோ கேப்டன்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு பதிலு 3 பவர்ஃபுல்லான சீஃப் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறா அப்படின்ட்டு பிக் பாஸே ஒரு 6 நபர்களை சொன்னாரு. அதுல இருந்து 3 நபர் வந்து பவர்ஃபுல் சீஃபா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு 3 டாஸ்க் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல முதல் டாஸ்கே செம பயங்கரமா இருந்ததுங்க. அந்த 6 பேரும் முதல் டாஸ்க்ல வேற லெவல்ல விளையாண்டாங்கன்னு தாங்க சொல்லலாம். அந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜெயில் கூடார மாதிரி இருக்கும். அதுல ஒரு சைடுல இருந்து இன்னொரு பக்கம் ஒரு பெல்ட் மாதிரி கட்டி இருக்கும். ஒரு பெல்ட் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 பெல்ட் கட்டி இருக்கும். அதுல ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதுல சூஸ் பண்ணவனே அந்த பெல்ட் கலர் என்னதோ அதை கட் பண்ணிடணும். இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அந்த பெல்ட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிக்கணும். இதுதான் வந்து டாஸ்க். ஒவ்வொரு டைமும் வந்து அதோட நடுவர் வந்து இந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணிக்கிட்டே போவாரு. பெல்ட் குறைய வந்து கண்டஸ்டன்ஸும் அதுல நிக்க முடியாம காலை ஊனிடுவாங்க. இப்படி 6 பேர் அதுக்கு போட்டி போட்டாங்களே, அதுல கடைசி 2 பேர் செம டஃப் கொடுத்தாங்க. அது யாருன்னா நிக்கில், அடுத்து வந்து நைனிகா. இந்த நைனிகா பொண்ணுங்கிறது வந்து ஆல் ஷார்ட்டா தான் இருக்கு, செம ஷார்ப்புங்க. கேமும் வேற லெவல்ல விளையாண்டது. ஏன் அப்படி சொல்றேன்னா, வந்த முதல் நாளே ஒரு பால் டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க, உருட்டி போய் ஒரு ஓட்டைகளை போடுற மாதிரி. அதுலயும் இந்த நைனிகாங்கிறது செமையா வெற்றி பெற்றுச்சு. அதனால இது டாஸ்க்ல வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த டாஸ்க்லயே வந்து நிகில் அவர் தான் வின் பண்ணாரு. இவரை பார்த்தோம்னா நம்ம பிக் பாஸ் பாலாஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை மாதிரி இருப்பாரு, ஆள் நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பாரு. அவர் வின் பண்ணிட்டாரு. ஆனா செகண்டா வின் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைனிக். ஆனா இந்த போட்டியில ஒரு ஆள் தான் வெற்றிங்கிறதுனால நிக்கில மட்டும் வந்து முதல் பவர்ஃபுல் சீஃபா வந்து பிக் பாஸ் அறிவிச்சிட்டாருங்க. சரி, அடுத்து 2வது பவர்ஃபுல் சீஃபை செலக்ட் பண்ணோம்ல, அடுத்த டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோன் மாதிரி இருக்கும். அந்த டிராபிக்ல எல்லாம் அந்த கோன் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். அதை தன் காலாலேயே ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு கொண்டு போய் காலாலே அந்த கோனை வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி ஒரு கோபுரமா கட்டணுங்க. அதாங்க அந்த டாஸ்க். அதுல எல்லாருமே வந்து செம சார்பா விளையாண்டாங்க. ஏன்னா ஒரு நிக்கில் ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு. இன்னும் 5 பேருக்கு தான் அந்த போட்டி. அதுல நான் ஏற்கனவே சொன்னேன், போன கேம்ல வந்து நைனிகா வந்து வேற லெவல்ல விளையாண்டாங்கன்னு. இந்த டைம் விட்டுறக்கூடாது. நைனிகா செம ஸ்பீடா கால்லே வச்சு கொண்டு வந்து அடிக்கி செகண்ட் பவர்ஃபுல் சீஃபா வந்து நைனிகா வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்து 3வது டாஸ்க் வைக்கிறாங்க. ஏன்னா 3வது பவர்ஃபுல் சீஃப் வந்து தேர்ந்தெடுக்கணும்ல. அந்த 3வது போட்டிக்கு வந்து டாஸ்க் இல்லாம ஃபர்ஸ்ட் 2 சீஃப் வந்து வெற்றி பெற்றாங்களே, ஒன்னு வந்து நிக்கில், இன்னொன்னு வந்து நைனிகா. இவங்க 2 பேருமே மீதமுள்ள அந்த 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க அந்த 4 பேரோட படம் இருக்கும். அதுல ஒவ்வொரு பேரா வந்து இவங்க இது வந்து இந்த சீஃபுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்ட்டு அவங்க போட்டோ வந்து இருக்கும். அந்த போட்டோவை உடைக்கணுங்க. அதுல சேகர் பாஷா, பெபாக்கா, நபில் இவங்க 3 பேர்த்தையும் ரிஜெக்ட் பண்ணி கடைசியில வந்து யாஸ்மி அப்படிங்கிறது 3வது சீஃபா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இது தேர்ந்தெடுத்தது வந்து ஈஸி இல்லங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க ஸ்லேட உடைக்கும் போது என்ன காரணத்துக்காக அவங்கள ரிஜெக்ட் பண்ணீங்க அதுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்க கரெக்டான கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரீசனா சொன்னாங்க. வந்து 2 நாளா யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, இருந்தாலும்
பழகுனதுல பாத்தீங்கன்னா யாஸ்மிங்கிறவங்களை நான் எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கேன்னா அவங்க ஓரளவுக்கு வந்து மெச்சூர்டா இருக்காங்க, ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, மற்றபடி வந்து வேற எந்த பாசிட்டிவ் மோட்டிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு சண்டை மோட்டிவுடன் ஒருத்தங்க பேசியிருப்பாங்கல்ல, அதுதான் அந்த சோனியான்னு ஒருத்தங்க. அவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க போட்டியிலே கிடையாது. இருந்தாலும் வந்து நீ எப்படி வந்து யாஸ்மியை வந்து தேர்ந்தெடுக்கலாம், அவ வந்து ஒரு டாஸ்க் வரையில கூட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து ஒழுங்கா வர முடிக்கிறா, அவர் ஒரு இம்மெச்சூரா இருக்கா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இது யாஸ்மி வந்து திரும்பி சண்டை போடுறாப்ல, இது நிக்கில் வந்து பதில் சொல்றாப்ல, இது எங்க இஷ்டம், எங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அப்படின்ட்டு இந்த ஃபைட் பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறதோட இன்னைக்கோட எபிசோட் முடியுதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, 3 சீஃப், ஒன்னு நிக்கில், ஒன்னு நைனிகா, 3வது யாஸ்மி. இவங்க 3 பேர் தான் வந்து சீஃப். இவங்களோட பவர் என்னன்னு அடுத்தடுத்து போக போக தான் தெரியும். அதை ஒன்றும் பிக் பாஸ் சொல்லலைங்க. சரி, நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த 5 பேர் தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்குல வந்து பயங்கரமா ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த 5 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாகமணிகண்டா, அடுத்து நிக்கில், அடுத்து நைனிகா, அடுத்து சோனியா, நபில் அஃப்ரிடி. இவங்க எல்லாமே கேமை ஓரளவுக்கு புரிஞ்சு செமையா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லலாம். உங்களுக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யார் சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.